ஹலோ தோழர்களே! நான் கிட்டத்தட்ட ஒரு 1½ வருஷமா சிசிடிவி கேமரா வந்து என்னுடைய வீட்டுக்கு நான் சர்வேலன்ஸ் வச்சிருக்கேன். அதில பார்த்தீங்கன்னா, அப்பப்போ வந்து ஏதாவது ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த வாட்டி டிஸ்க் எக்செப்ஷன் எரர் வந்து வந்துக்கிட்டே இருந்தது. அதனால நம்பளா வந்து செல்ஃபா எதையாவது சரி பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு, நான் அந்த டிவியில அந்த என்ன சொல்றது? மெனுக்குள்ள போயிட்டு நம்ம பாஸ்வேர்ட் குடுத்தா தான் உள்ள போ முடியும். உள்ள போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஓகே ஹார்ட் டிஸ்க்லாம் எப்படி இருக்குன்லாம் செக் பண்ணேன். ஸோ ரீட் ரைட் தான் காமிச்சது. சரி ஓவர் ரைட் ஆக மாட்டேங்குது போல. அதனால இது ஃபார்மேட் பண்ணிட்டா ஒர்க் ஆகுது. மறுபடியும் வந்து ஃபுல் ஆனதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு, நான் அது ஓவர் ரைட்லாம் ஆன் பண்ணி, ஆஃப் பண்ணிலாம் பார்த்தேன். மறுபடியும் வந்து ஆன் பண்ணி வச்சேன். அதெல்லாம் எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஃபார்மேட் பண்ணியும் ஒர்க் அவுட் ஆகல. அதில இருக்க அந்த செட்டிங்ஸ் எல்லாம் கூட ஒரு சிலதெல்லாம் மாத்தியெல்லாம் பார்த்தோம். அப்பயும் வந்து ஒர்க் அவுட் ஆகல. இது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் ஜெமினி கிட்ட கேட்டேன். ஸோ அது சொல்ற மாதிரிலாம் நான் செஞ்சு பார்த்தேன். ஸோ ஒர்க் அவுட் ஆகல. ஸோ அதேபோல அந்த சிசிடிவி கேமரா, அந்த டிவிஆர் பார்த்தீங்கன்னா, நம்ப டிவி ஆன் பண்ணி நம்ம மெனுக்குள்ள நம்ப பாஸ்வேர்ட் போட்டு உள்ள போனதுக்கப்புறம் யூஸ் பண்ண முடியல. அது வந்து ஹேங் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஹேங் ஆகுது, டிஸ்க் எக்செப்ஷன் எரர் இந்த மாதிரிலாம் வந்துச்சுனாலே கண்டிப்பா ஹார்ட் டிஸ்க் ஃபெயில்யூர் ஆயிருக்கு. அதனால அந்த ஹார்ட் டிஸ்க்க வந்து டிஸ்அசெம்பிள் பண்ணி, அத வந்து நான் கொண்டு போயிருந்தேன் ரிச்சி ஸ்ட்ரீட்டுக்கு. அவங்க ரீப்ளேஸ்மெண்ட்ல குடுத்துருந்தாங்க. அது ரீஃபர்பிஷ்டு மாடல் தான் போல. அதனால தான் அது கொஞ்சம் விலை கம்மியா இருந்தது. அஃபோர்டபுளாவும் இருந்தது. ஸோ ரீஃபர்பிஷ்டா இருந்தாலும் அது அஃபோர்டபுள் ப்ரைஸ்க்கு குடுத்துருக்காங்க. அதுக்கு 2 இயர்ஸ் ரிப்ளேஸ்மெண்ட் வாரண்டியும் வந்து இருந்தது. ஸோ அது மூலமா எனக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல தான் எனக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி குடுத்தாங்க. இது எல்லாமே வந்து நம்ப கவுண்ட் பண்ணணும். ஸோ டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்க தான் செய்யுது. அட்வான்டேஜஸும் இருக்கு இல்லையா? ஸோ காஸ்ட்டும் அஃபோர்டபுளா இருக்கு. அதுக்கேத்த மாதிரி ஓரளவுக்கு சர்வீஸ் ஓகேன்னு தான் சொல்லுவேன். பட் நெறைய என்ன சொல்றது? இந்த எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ்க்கெல்லாம் நம்ப கேரண்டி, வாரண்டிலாம் நம்ம அந்த அளவுக்கு நம்ப சொல்றதுக்கு இல்ல. ஸோ எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு நமக்கு லாபம். ஸோ அது ரிப்பேர் ஆச்சுன்னா நமக்கு நஷ்டம் தான். அதனால நான் இங்க லோக்கல்ல திருநின்றவூர்ல ஒருத்தர் கெடைச்சாரு. ஓகேவா? அவர் வந்து கூப்பிட்ட உடனே வந்தாரு. எனக்கு எல்லாத்தையும் வந்து சரி செஞ்சு குடுத்துட்டு போனாரு. லாஸ்ட் டைம் ஏதோ ஒரு ப்ராப்ளம்க்காக. ஸோ இந்த வாட்டியும் பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட கால் பண்ணப்ப அவரோட எம்ப்ளாயிய வந்து அனுப்பியிருந்தாரு. லாஸ்ட் டைம் அவரே வந்து செஞ்சு குடுத்துருந்தாரு. ஓகேவா? அந்த பையன் பார்த்தீங்கன்னா, எனக்கு டிஸ்அசெம்பிள் பண்ணி குடுத்தாரு ஹார்ட் டிஸ்க். அந்த ஹார்ட் டிஸ்க்க கொண்டு போய் தான் நான் ரிச்சி ஸ்ட்ரீட்ல நான் வாரண்டியில இன்னொன்னு வாங்கிட்டு வந்தேன். ஸோ அவர் தான் சொல்லியிருந்தாரு, "இது ரீஃபர்பிஷ்டு மாடல் மாரி தெரியுதுண்ணே. இது ஒரிஜினல் கிடையாது. உங்களுக்கு பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம்லாம்" சொல்லியிருந்தாரு. இப்போ மறுபடியும் குடுத்ததும் ரீஃபர்பிஷ்டு தான். அஃப்கோர்ஸ் எனக்கு தெரியும். ஏன்னா, அது மேலேயே பார்த்தீங்கன்னா, அந்த பாக்ஸஸ் எல்லாம் கூட வந்து ஒரு நார்மல் பாக்ஸ் தான். ஸோ ஒரிஜினலா இருந்தா அந்த பாக்ஸ் வேற மாதிரி இருக்கும்ல, பேக்கேஜ் வேற மாரி இருக்கும். ஸோ வாட்டெவர் இட் இஸ், நான் அத ரிச்சி ஸ்ட்ரீட்லேருந்து வாங்கிட்டு வந்துட்டு நான் சரி செஞ்சுட்டேன். ஸோ சரி செஞ்சதுக்கும் பார்த்தீங்கன்னா, ₹500 வந்து சர்வீஸ் சார்ஜ் அது இதுன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த சிசிடிவி கேமராக்கு வருஷத்துக்கு ஒரு ₹3000 ₹4000 செலவு தாங்க ஆகுது. ஒரு பொருள்னு வாங்கி வச்சுட்டா, அதுக்கப்புறம் அது செலவு பண்ணாத அளவுக்கு அது வந்து உழைக்கணும் இல்லையா? அப்படி கிடையாது. ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆகிக்கிட்டே இருக்குது. நம்ம சுத்தி முத்தி இருக்கவங்க நல்லவங்களா இருந்தா, நான் ஏங்க இந்த சிசிடிவி கேமராலாம் வைக்க போறேன்? அ? நானும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எத்தனையோ தடவ நான் வந்து போயிருக்கேன். நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நானும் எங்க அம்மா மட்டும் தான் இருக்கோம். எங்களுக்கு அங்க சேஃப்டி இல்ல. எங்கள ரொம்ப அப்யூஸ் பண்றாங்க. ரொம்ப தேவையில்லாம பேசுறாங்க. ரொம்ப வந்து டார்ச்சர் பண்றாங்க. காது படவே வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாங்க. சும்மா வம்புக்கு இழுக்குறாங்க. வெளியில வந்தா என்ன அடிச்சு துன்புறுத்துறாங்க. எனக்குன்னு ஒரு புரொடெக்ஷன் இல்லைங்கன்னு சொல்லிட்டு நான் போலீஸ்கிட்டலாம் போய் கேட்டா, ப்ரூஃப் எங்க? ப்ரூஃப் எங்க? ப்ரூஃப் எங்கன்னு தான் கேட்குறாங்களே தவிர, அவங்க ஸ்டெப் எடுத்த மாதிரி தெரியலங்க. அதனால தான் அந்த போலீஸ் தான் ஒருத்தர் சொன்னாரு. ஆவடி கமிஷனர் ஆஃபீஸ் கிட்ட போனப்ப, "எதுக்குப்பா இவ்வளோ கஷ்டப்படுற? இப்பலாம் வந்து சிசிடிவி சர்வேலன்ஸ்லாம் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாவே கிடைக்குதே. அத வாங்கிட்டு போய் ஒரு ஒரு கேமரா, 2 கேமரா வச்சேன்னா உனக்கு சேஃப்டி இருக்கும்ல. எதுக்கு இப்படி வந்து நீ கஷ்டப்பட்டுட்டு இருக்க? ஸோ அந்த மாதிரி கேமரா நீ வச்சுட்டன்னா யாரும் வந்து உன்ன சீண்ட மாட்டாங்க. பயம் இருக்கும்." அப்படிலாம் சொன்னாரு. ஆமா, இதுவும் நல்ல ஒரு ஐடியாவா இருக்கு. நானுமே பார்த்தீங்கன்னா, சிசிடிவி கேமரா வைக்கலான்னு தான் நான் நெனச்சுக்கிட்டே இருந்தேன். பட் எங்க அம்மாலாம் என்ன சொன்னாங்க, நம்ம என்ன அவ்வளோ பெரிய ஆளா? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. வேணாம், வேணாம், வேணான்னு சொல்லி அது போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. இல்லன்னா ஃபர்ஸ்ட்டே நான் வாங்கி வச்சிருக்க வேண்டியது தான். அப்படி வச்சிருந்தேன்னா, எனக்கு வாய் கிழிஞ்சிருக்காது. என்ன அப்பனும் புள்ளையும் பின்னாடி வாடகைக்கு வந்தவங்கலாம் அடிச்சிருக்க மாட்டாய்ங்க. ஸோ அதுக்கு தையல் போட்டு அது இன்னும் கூட ஃபுல் ஷேவ் பண்ணா அவலட்சணமா இருக்குது. ஸோ இதெல்லாம் எனக்கு தேவையா? எந்த ஜென்மத்தில யாருக்கு பண்ண பாவம் இந்த ஜென்மத்தில எனக்கு இந்த மாதிரிலாம் ஆகுது. ஒரு பக்கம் என்னடான்னா என் கசின் லாவண்யா புருஷன் பல லட்சம் கடனாளி ஆக்கிட்டு, அதுங்க அந்த காசெல்லாம் வாரி கொண்டு போயிடுச்சுங்க. ஆப்ஸ்காண்ட் ஆயிடுதுங்க.
அதுக்கான கடனை நான் அடைச்சிக்கிட்டு இருக்கேன். 25 லட்சம் அவங்களுக்கு தூக்கி கொடுத்து 38 லட்சமா மாறி அதுக்கான கடனை நான் அடைச்சிக்கிட்டு இருக்கேன். மோஸ்ட்லி நான் நிறைய அடைச்சி முடிச்சுட்டேன். ஓகேவா? இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குது. இதெல்லாம் எனக்கு தேவையா? நான் வந்து பொய் சொல்கிறேனாமா? எது சொன்னாலும் உண்மை தான் சொல்லணுமா? ஒரு சிலர் சொல்கிறாங்க. நான் என்ன உண்மை சொல்கிறேனா பொய் சொல்கிறேனான்னு மனசாட்சிக்கு தெரியும். தாண்டி கடவுள்னு ஒருத்தர் இருக்கார், அவங்களுக்கு தெரியும். ஓகேவா? சும்மா தேவையில்லாமல் வந்து யாரும் எதுவும் பேசக்கூடாது. எல்லாம் ப்ரூஃப்ஸோடு எல்லாத்தையும் தான் நான் காமிச்சிக்கிட்டு இருக்கேன். இது எல்லாத்தையும் தாண்டி நான் வந்து பைத்தியமா? இல்லாத ஒன்று இருக்கிற மாதிரி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் அந்த மாதிரி பேச வேண்டிய சூழ்நிலை எனக்கு இல்லை. அந்த மாதிரி பேசுகிறதுக்கு எனக்கு நேரம் கூட இல்லை. அது ஏன் அந்த மாதிரி ஹர்ட் பண்ணுறாங்க? ஒன்றும் புரியல. ஸோ இதை ஹார்ட் டிஸ்க்கை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாரு. ஸோ ப்ளேபேக் வராது. அதே நேரத்தில் நமக்கு டிவியில் மட்டும் ஆன் பண்ணால் நமக்கு சிசிடிவி கேமரா ரன் ஆகிக்கிட்டு தான் இருந்துச்சு. அதே நேரத்தில் அப்போ வந்து லேண்ட் கனெக்டிவிட்டி நல்லாவே ஒர்க் ஆச்சு. ஆன்லைன்லேயும் பார்க்கலாம். என்ன ப்ளேபேக் இருக்காது, உங்களுக்கு அது எதுவும் ஸ்டோர் ஆகாது. பட் லைவில் இருக்கிறது எல்லாத்தையுமே பார்க்க முடிஞ்சுது. ஆனால் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த லேன் ஏதோ ப்ராப்ளம் ஆகிருக்கு போல். அது வந்து எனக்கு டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. என்னுடைய ஃபோனில் இருக்க அந்த HIK கனெக்ட் அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் காமிக்குது. அதனால் அது ஏதோ ப்ராப்ளம் இருக்குது போல். டிவி ஆன் பண்ணால் மட்டும் ஒர்க் அவுட் ஆகுது. அப்போ டிவிஆரில் எந்த இஷ்யூஸ் இல்லைன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஹார்ட் டிஸ்க்கை ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் எல்லாம் ஒர்க் ஆகுது. இப்போ அந்த லேன் அந்த ப்ராப்ளத்துக்கு தான் மறுபடியும் இந்த வயர் லைனில் கொண்டு போகிறதெல்லாம் வந்து வேலையும் அதிகம். அதே நேரத்தில் மறுபடியும் ஹோல்ஸ் போடணும், அதை ரீபேக் பண்ணணும். தண்ணி ஏதாவது மழை பெஞ்சா உள்ளே ஒழுகி தொலைய போகுதுன்னு சொல்லிட்டு பயந்து இந்த ரூட்டர் வாங்கிட்டு வந்தேன். ஸோ அவங்க சொன்னது தெண்டா ரூட்டர் வாங்க சொன்னாங்க. ஸோ நான் வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து அதை விட கொஞ்சம் இது கம்மின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு ரூட்டர் நான் வாங்கியிருக்கேன். இதுவுமே பார்த்திங்கன்னா அவங்க கான்ஃபிகர் பண்ணுறதுக்கெலாம் கொஞ்சம் நேரம் எடுத்தாங்க. பட் ஓகே தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கீழேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ரூட்டர் இருக்கிறதுனால கீழேயுமே எனக்கு வந்து இந்த வைஃபை நல்லாவே வந்து எடுத்து கொடுக்கும் இனிமேல். ஸோ ஆல்ரெடி எனக்கு 2 இருக்குது. அதாவது நான் மோடம் வாங்குறப்ப கூட 2G 5G ரெண்டுமே இருக்க மாதிரியான மோடம் தான். அது ரயில்டெல் மூலமாக 3500 நான் பே பண்ணி நான் வாங்கினேன். ஓகேவா? ஆனால் இப்போ ரிச்சி ஸ்ட்ரீட்டில் போயிட்டு அது ஒரு 820 ரூபாய்க்கு தான் அந்த ரூட்டர் வாங்கிட்டு வந்தேன். அது மூலமாக எனக்கு கீழேயுமே எனக்கு தனியாக ஒரு நெட்டு வந்து வருது. அப்போ எனக்கு வந்து இப்போ என் வீட்டில் இப்போ 3 நெட்டு இருக்குது. ஸோ 2G 5G அதுக்கப்புறம் இன்னொன்று இப்போ புதுசாக வாங்கின ரூட்டர் மூலமாக. ஸோ அந்த ரூட்டரில் வந்து கனெக்ட் பண்ணிட்டாங்கன்றதுனால அந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ் நான் டிவி ஆன் பண்ணி தான் பார்த்துக்கணுன்னு அவசியம் இல்லை. எங்கே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா என் ஃபோன் மூலமாக பார்த்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால தான் நான் வாங்கிட்டு வந்தேன். இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த மோடம் தான் ரெயில்டெல் வைஃபையோட மோடம். 3500 கொடுத்து நான் வாங்கியிருந்தேன். அதில் பாருங்கள் லேன் வந்து லைட்டாக ஆன் ஆகலை. அப்படி ஆன் ஆகலைன்னா அப்போ அந்த சிசிடிவிக்கு கனெக்ட் ஆகிருக்க அந்த லேனில் அந்த வயரில் ப்ராப்ளம் சொல்லிவிட்டு அதை நான் மாற்றியாச்சு. இப்போ எல்லாமே ஒர்க் ஆகுது. இதுக்கு மெட்டீரியலுக்கு லேபருக்கு எல்லாம் சேர்த்து நேற்று இன்றைக்கி சேர்த்து ஒரு 3500 ரூபாய் போச்சுங்க. நிறைய வேறு எதாவது கூட வாங்கினேன். பட் செலவு மேலே செலவு இருக்க தான் செய்யுதுன்னு சொல்ல வரேன்.